கனெக்ட் ஆகிடுச்சாப்பா? ஆக மாட்டேங்குதா? பழசில் ரீகனெக்ட் ஆகுதான்னு பாருப்பா. அதுவும் ஆக மாட்டேங்குதா? கேமரா மறைச்சு பண்ணுறீங்க பாருங்க. அனுமந்தல் பற்றி அனுமந்தராய பெருமாள் போயிட்டு பிளாஸ்டிக் கவர் நீங்கள் நிற்கிறீங்க மேம், அது தெரியுது. சரி. உங்களுக்கு என்ன வேலை ஒழுங்கப்பட்டதோ அதுவும் செய்ய தெரியல. ரொம்ப சிரமத்தில்தானே இருக்கேன். எப்படி வந்து பிரியா பிரியா ஓடுதா? எதில்? செல்வத்தோடு இல்லையா? அவங்கள
ஆமாம். நீ தானே வாக்குமூலம் கொடுத்த. வாக்குமூலம் நீ தானே கொடுத்த. இது மல்லு துணியா தமிழ் மல்லு துணியா? காடா துணி வாங்க மாட்டீங்களா? காடா துணி வாங்க மாட்டீங்களா? காடா துணி அது வாங்க மாட்டீங்களா? ஈஸியாக இருக்கும். அங்கே காடா துணியே வாங்குவாங்க. இல்லை சார், அவர் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் சும்மா சில அறிவியலில் பண்ண முடியல. அதனால அந்த பெயிண்ட் இந்த கலர் இது மட்டும் பெயிண்டிங் எனக்கெல்லாம் எதுவுமே வரல. நல்லா வந்து அப்பப்போ டோனர் வரும்போது ஏதாச்சும் செஞ்சு தரணும் சார். அவன் டோனர் லெட்டர் மட்டும் எப்படி வாங்கி செய்தி அப்படின்னா என்ன பர்மிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டோனர் ஒதுக்கிடுவாங்க. ரெண்டு கும்பாபிஷேகம் கோடைகள் ஒன்று இருக்குது. பரமசிவன் கோயில் அம்மன் ரெண்டு கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். நேற்று லெட்டர் வாங்கிட்டேன். டோனர் லெட்டர் வாங்கிட்டேன், அக்ரிமெண்ட் வாங்கிட்டேன். மண்டபத்துக்கும் டோனர் லெட்டர் வாங்கிட்டேன், அக்ரிமெண்ட் வாங்கிட்டேன். ஆமாம் சார், ஒரு எஸ்டிமேட் மட்டும் நான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மணிபாலன் மீனச்சமந்தில் ஒரு இன்ஜினியர். இவங்க எஸ்டிமேட் போட கொஞ்சம் லேட் ஆக்குறாங்க. இவங்களுக்கும் பாவம் நிறையா போயிடுது. அதனால் சில எஸ்டிமேட் நான் அவங்ககிட்டே வாங்கிடுவேன். சைன் மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிடுவேன். என்ன சார்? என்ன சார்? இல்லை, இதுக்கெல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கு வாங்கியாச்சு சார். அந்த மண்டபத்துக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் தேவையில்லை சார். மண்டபத்துக்கு வாங்கணுமா சார்? கழுவுறதுக்கு தேவையில்லை. மரப்பள்ளி ஒன்று கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆமாம், அதனால இல்லை இப்போ வேண்டாம். கிராமப்புறத்தில் கூட வாங்கிக்கிறோம். தனித்தனியா கிராமத்து படிக்க போயிடல. அப்ப கேட்பாங்க 20 கோயில் 10 கோயில் கேட்பாங்க. நம்ம எங்க போறது? ஒன்று கையில் இருக்குது, கைவசம் ஒன்று. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கூட ஒன்று கட்டிக்கிறது. சின்ன சின்ன கோயிலுக்கு ஏதாவது லிஸ்டட் 46 கோயிலுக்குலாம் கொடுப்போம். இப்போதான் வீடு கொடுத்துருக்கோம்.
ஆனால் முடியாதுன்றாங்க. இல்லை காமாட்சியம் கோயில் அந்த வருஷம் கொடுத்தது ஒரு கிராமத்தில் சரி லிஸ்ட் எடுத்து போயிட்டு டைம்ல ஏதாவது சும்மா ஒரு ஆணி அடி இருக்காது பார்த்தேன். சரிங்க சார். கூடாது. வண்டி ரைட்டு போகிற மாதிரி உட்காந்து நீ எப்படி வருவாங்க? கரெக்டாக ரன்னிங் ரைஸ் ஓடுற மாதிரியே இருந்துச்சு. ஒரு காலை முன்னாடி வச்சு ஓடுற ரெடி பண்ணுவோம். ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி ஓடி வர போறீங்க. இல்லை ரொம்ப நேரம் மடித்து உட்காந்துட்டியா? அது கால் வலிச்சிருச்சு போல. அது நார்மல் ட்ரெஸ் போட மாட்டீங்க. நார்மல் பெட்டே போடுறது கிடையாது. நம்ம பார்க்குற வேலைக்கு டைட்டாலாம் போட்டால் போட முடியும். அது சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பழகினாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க சார். மூளை சுறுசுறுப்பாக இருக்குவாங்க. நமக்கு மூளை வேலை என்னதான் யார் ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண போக கிடையாது. ஒரு சுறுசுறுப்பாக தவிர மற்ற எல்லாருக்குமே மைண்ட் வேலை தான். இந்த என்னாச்சு நம்ம மாதிரியே யோசிக்கிற மாதிரி வேற ஆளுங்க நம்ம யாருமே அதை யோசிக்க பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம கம்பராயிருக்கும் போட்டு விட்டாங்க. போகும்போது ஸ்டாண்டர்ட் இருப்பான்னு சொல்லிட்டேன். நான் கொண்டு ஆர்டர் போட்டாங்களா? கேட்கணும், நீங்களே கேட்கணும். நான் காலையில் வைபவ் ஞாபகப்படுத்தினேன். அங்கே கேளுப்பா. ஆமாங்க சார். லைவ்லலாம் வருதா? நேற்று லோயஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். நேற்று முட்டியில் யார்கிட்ட பார்த்துருந்தீங்க? இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப
சாப்பிடணும் அவ்வளோதான். அதெல்லாம் யோசிக்காத. பரவாயில்ல. ஆமா இதை போட்டு சரி கொடுத்தீங்களா? சரி இது மட்டும் ஆன்மந்தான பெட்டி போட்டு பாருங்க. இல்லை இருக்கட்டும், அவ்வளோதான் முடிஞ்சுல. காயின்ஸ் மட்டும் தானே. சரி தமிழ் இங்கிட்டு வா, முத்துவேல் பக்கத்தில். கரெக்டா விட்டாலே கேட்க மாட்டாங்க. நீ வேற வேற மாத்தி கூப்பிடுவ. பாரத் மாதா கி எதிரி அவன் என்னால முடியல. கால் தூக்கிட்டுருச்சா? அப்படியே இப்படி வா. பாரத அதான் எல்லாத்தையும் பாரத அப்படியே வா. இப்படி வா. இந்த வா, இங்க உட்காரு. காலி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் டைட்டா ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கேன். அப்படிதான் இருக்கான். மாமா ட்ரெஸ் போடணும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லாட்டி பேசாம எல்லாம் வேடி வெடிப்பீங்க. ஆமா, உட்கார வீட்டுல எந்திரிக்க முடியல. பாவம், நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வேலை ஆகும். காவி வேஷ்டியே கட்டிட்டு வரணும். நாங்கெல்லாம் பேண்ட் கடையில தப்போம். அடுத்த ஜெனரேஷன் யார் கடையில தைக்கிறதே இல்லை. ஆமாம். அடிச்சு கொடுப்பாங்களா சார்? பாவம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. கடையில தைச்சோம்னா உட்கார்றதுலாம் ரெடிமேட் பேண்ட் ரெடி பண்ணி அதோட டைப் ஜீன்ஸ் ஃபார்மல் பேண்ட் வாங்குறாங்க. எல்லாம் ஜீன் போட ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வச்சோம்னா பேண்ட் கழிச்சு வைக்க. ஃபார்மல் வாங்கினா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சார். நீ தான் கொண்டு வரேன். நீ பார்த்த வேலைக்கு உனக்கு தலைப்பு வேற. ஒரு வருஷமா நீ அந்த அஞ்சா கடை எண்ணிருக்க. உங்களோட வேலை பார்க்குறது இந்த வடிவேல் ஒரு படத்துல அந்த பெயிண்ட் அடியை கூட்டு போய் ஒரு படாத பாடுபடுவேன். அந்த மாதிரி இருக்க உண்டியல் என்றைக்கு உங்களோட ஒன்றும் திறக்க முடியாது. இல்லை இதே இப்படி எல்லாம் பண்ணுங்க.
அப்படியே நோட்டை மட்டும் யாராவது என்ன மிஷின் எழுது யார் எழுதுறா அவங்கள நீ எழுது எழுது கட்டணும் பேப்பர் எடுத்துருந்தீங்களா எக்ஸாமினேஷன் பேப்பர் இருக்கா அப்புறமேல் கட்டு தப்பு அது அப்புறமேல் கட்டி வச்சு எக்ஸாமினேஷன் எழுது அது பேர் கொஞ்சம் உட்காந்து கட்டுது நீ கொஞ்சம் தந்தாங்கிட்ட உட்காந்து கரெக்டாக ட்ரை பண்ணுறான் அப்படி பாருங்க கடைசி வரைக்கும் புத்தகம் வச்சுன்னா உட்காருங்க ஆரத்து தமிழ் ஒளிப்பட்ட நாட்டியம் ஆனால் இவனுக்கு நல்லா தமிழ் தெரியாது ஆனால் அவன் பேர் தமிழ் அவன் பேர் மட்டும்தான் அவனுக்கு நல்லா தெளிவாக இருக்கியா என்ன தமிழ் இந்த இது எழுத்துக்களை வரும்ல சார் சும்மா ரெட்டை சொல்லி என்ன மூணு சொல்லி என்ன அந்த இட்டு இன்னு இரு இதெல்லாம் தப்பாகவே வரும் தமிழுக்கு மட்டும் தப்பாகவே வரும் அவங்க டீச்சர் தமிழ் டீச்சர் தெரியல நானும் தப்பிட மாட்டேன் டிஎன்பிசி படிச்ச யாரும் தப்பு விட மாட்டாங்க தமிழ் மட்டும் வருடம் அதிகமானதால மறந்து வச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு 8th என்னோட சொந்த அத்தை தான் தமிழ் டீச்சர் அதனால எனக்கு நானும் தமிழ் மெட்ரிகுலேஷன்லேருந்து தமிழ் மீடியத்துக்கு போனேன் ஸோ அதனால் நான் இன்ட்ரெஸ்டடாக படிக்க ஆரம்பித்தேன் அது குறைய ஆரம்பிச்சு ஏன்னா ஃபுல்லாக டோட்டலாக இங்கிலீஷில் படித்தோம் இப்போ டோட்டலாக எல்லாம் தமிழில் படிக்கிறோன்றப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால மார்க் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் எங்கள் அத்தை எனக்கு பர்சனலாக நல்லா ட்ரெயின் பண்ணாங்க அதே மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிலையும் அது எனக்கு ஹெல்ப் ஆச்சு டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் வந்து நம்ம கோயிலுக்கு முன்னால் ஸ்கூல் இருக்காங்க நான் தமிழில் சென்டம் அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்து தமிழில் சென்டம் மேக்ஸில் இலக்கணம் சென்டம் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட் நம்ம ஹச்ஆர்என்சியில் சென்டம் மேக்ஸ்லேயும் எனக்கு வந்துடும் இந்த சயின்ஸு கொஞ்சம் வராது பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் சூப்பர் அதுவும் சென்டம் தான் இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரியாது என்னத்தை கேட்பேன் யாருக்கு தெரியும் மறந்து போயிடும் ஆமாம் எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் அது என்னன்னு சொல்ல முடியாது பழைய விஷயமா தான் பண்ணிடலாம் ரீசெண்டாக நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது நம்ம தான் புத்தக புழு மாதிரி உள்ளே படிச்சுட்டு கிடப்போம் எங்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிய போகுது ஒரு மாதத்துக்கே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஒரு புக்லெட் போடுவாங்க 300 பக்கம் 350 பக்கம் அவ்வளோ எழுது நான் இதுக்குன்னே சில யூடியூப் சேனல்ஸில் அந்த சப்ஜெக்ட் மட்டும் அந்த இதெல்லாம் போயிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதை பார்க்குறதுனே தெரியல நான் அதனால் அதை ஃபோக்கஸே பண்ணல கூட்டடிச்சு வந்துக்கலாம் அது மட்டும் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணல மற்ற எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேன் ஏன்னா அதில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு வராத ஏன் பிடிச்சிருக்கணும் வர்றதை பார்த்துக்குருவோம் டிஃபால்ட்டாக இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுமில்ல சார் ரிப்பீட்டட் கொஷின் தான் சில இதில் வரும் சில இது இந்த டாப்பிக்லேருந்தே கேட்பாங்கன்றதும் தெரியும் அப்போ அதை ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு இருந்தாலும் வந்துடுச்சு வந்துட்டு இவ்வளோ படம் பாடு போடுறோம் இவ்வளோ போராட்டம் இனிமேல் பெரும் போராட்டம் பண்ண போகிறோன்றதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணி நம்ம வேலைக்கு வந்தோம் போல இருக்குது சார் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க மேடம் இல்லை இப்போ நான் ஒவ்வொரு நாள் போகிறதே ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும் டெய்லி இது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் அடித்து 4 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம உள்ளே வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காகத்தே இருக்குது என்ன பார்க்குறீங்க என்னாச்சு வாங்கிட்டேன் 5 ரூபா காய் என்ன காய்னு தெரியலையா
யார் எழுதுறது எங்க எங்க போய் எழுதுறீங்க சார் ஆங்கில எழுதி வச்சிருக்கீங்க 27 ரஜந்தா யார் எழுதுறது யார் எழுதுறது நீங்க எழுதுறீங்களா பேப்பரை மாத்திட்டேன் நோட்டை மாற்றிட கணக்கு கவுண்டிங் கரெக்டாக 20 கரெக்டாக 10 ரூபா 100 சார் அது 20 ரூபா ஒன்றா 10 ரூபாய் ஒரு லப்பர் பேண்ட் போடு மொத்தமாக வீடியோ லைவ் க்ளோஸ் பண்ணி கத்தனை